யோசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டார் அப்படின்னா, நான் திரும்பி பிசாசு கொடுக்கிற அந்த காரியங்களை நம்ம ஏன் சுமக்கணும்? நம்ம சுமக்க தேவையில்லை. அவர் எதற்காக சுமந்தார்? எனக்காக பலியானதுனால என்னுடைய பாவங்களும் மீறுதல்களும் சாபங்களும் அக்கிரமங்களும் அங்கு நீக்கப்பட்டன. சோ பிசாசின் தலை அங்கு நசுக்கப்பட்டது. அவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்கும்படியான எந்த விஷயமும் அவன் நம்மகிட்ட செய்ய முடியாது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு, இந்த வெளிச்சம் நமக்குள் வரும் பொழுதே பிசாசு நம்ம விட்டு ஓடி போவான். அப்ப நம்முடைய அதாவது அவருடைய தழும்புகள் நாம் சுகமாகணும்னு போட்டு சுகமாயிட்டோம். அப்ப இன்னைக்கு ஏன் வியாதியால மனுஷன் கஷ்டப்படுறான்னா, நாம் சுகமாக்கப்பட்டோம் சிலுவையில. அந்த ஆழமான ஒரு சத்தியத்தை, அந்த வெளிச்சத்தை நம்மளுடைய ஆத்துமா உணர்ந்து அறியாததுனாலதான் இன்றைக்கும் சரீரத்துல வியாதிகளை நாம் அனுமதிக்கிறோம். அது மனுஷனை கொண்டுட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன்? சுவிசேஷம், இதுதான் சொல்ற சுவிசேஷத்தினாலே இயேசு மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். சோ இந்த சுவிசேஷம் ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய இருதயத்துல வெளிச்சம் உண்டாகும் பொழுது அவருடைய ஆத்துமாவில அவனுடைய சிந்தனையில கிறிஸ்துவை குறித்த வெளிச்சமும் ஒளியும் இருக்கும் பொழுது இந்த சரீரம் அவர் தங்கக்கூடிய ஆலயம், இந்த சரீரம் தெய்வீக சுகத்தோடு இருப்பதற்கான அத்தனையும் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. சோ இந்த சரீரத்துல ஜீவாதிபதியாக இயேசுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. இதுல வியாதிக்கோ பலவீனத்திற்கோ கொள்ளை நோக்கியோ இந்த உலகத்துல கொண்டு வர எந்த பிரச்சனைக்கும் இடம் கிடையாதுன்ற அந்த ஒரு வெளிச்சம், அப்பா மேல ஒரு அன்பு, ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரும் இந்த அதிகாரத்தை படிக்கிறப்ப. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவர் இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்டாராம். அவர் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். பாருங்க, ஜீவனுள்ள தேசம்னா பூமியில நம்ம ஜீவனோடு இருப்பதற்காக அவர் அறுப்புண்டு போனார். ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்னா அவருடைய சரீரத்துல எதாவது என்ன சொல்றது, அவர் நொறுக்கப்படாத இடமே இல்லை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவருடைய சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல ஜீவன் முற்றிலுமா இல்லை. அவனுடைய காரியங்களை வெளியரங்கமாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்குள்ளாக கடந்து சென்று ஆண்டவருடைய வல்லமை அவரை உயிர்த்தெழ செய்தது. சோ அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனைகளையும் போராட்டங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அந்த சிலுவை பாடுகள்ல அவருடைய சரீரம் மட்டும் நொறுக்கப்படல, அவர் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். நாம் வேண்டாம் என்று முகங்களை திருப்பி கொண்டோம். ஆனாலும் நமக்கு என்ன ஒரு அன்பு இல்லைங்களா? சோ இந்த அன்பை ஆழமா ஆராய்ந்து பார்க்கதான் இந்த வாழ்க்கை. நம்ம வேணாம், அவருடைய முகத்தை அசட்டை பண்ணினோமா, புறக்கணிச்சோமா, நீங்க வேண்டான்றப்ப திரும்பி நம்ம தேடி நம்ம கரத்தை பிடித்து அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி அவருடைய அன்பினால் நம்மை நிறைத்து நம்மை அணைத்து கொண்ட நல்ல தேவன், நல்ல தகப்பனா இருக்கிறார். சோ இந்த தேவனை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை, வேற ஒன்றுக்கும் இல்லை. ஆனால் மனிதன் பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரை அறிந்து கொள்ளாமல் அவரை நேசிக்க விடாம நம்மளுடைய எண்ணங்களை கவலைகளினாலும் பிரச்சனைகளாலும் போராட்டங்களினாலும் கொண்டு நிரப்புறதுதான். ஆனா இந்த கவலையும் பிரச்சனையும் போராட்டமும் நம்மளுடைய மனதை ஆட்கொள்ள விடாமல் நம்மளுடைய ஆத்துமாவை அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய அன்பினாலும் அவருடைய வெளிச்சத்தினாலும் நாம் நிரப்பும் பொழுது எல்லா மணி நேரமும் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்க முடியும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். நான் மீண்டும் சொல்ல சந்தோஷமா, ஏன்னா அதுதான் நமக்கு பலன். இப்ப இந்த நல்ல தேவன் இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை, இப்படிப்பட்ட ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கும் பொழுது இந்த உலகத்துல எந்த துக்கம், எந்த வேதனை நம்ம துக்கப்படுத்தும்